இன்னைக்கு விவேக சிந்தாமணியிலேருந்து ஒரு பாட்டு. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சமணர்கள் எழுதின புஸ்தகம்னு. இதில் வந்து சமணர்கள் எழுதின எல்லா பாட்டையும் கலவையாக எடுத்து ஒன்று ஒன்று போட்டிருக்காங்க. யார் என்ற பேரெல்லாம் கிடையாது, யார் யார் எதை எழுதினாங்கன்றது தெரியாது. அந்த ஒரு பாட்டு அருமையான பாட்டு பாருங்க. என்சி விருப்பம் அது. நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி நீட்டி, நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி நீட்டின் நற்றமிழை எழுத ஒரு தானியாகுமோ, எழுத தானியாகுமோ. நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி நீட்டின் நற்றமிழை எழுத எழுத்தாணி ஆகுமோ. பேய் வாழும் துடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கேற்றி வைத்தால் வீடதாமோ. தாய் வார்த்தை கேளாத சகசண்டிக்கன் என் சாற்றிடனும். அதாவது என்ன சொன்னாலும் தாய் வார்த்தை கேளாத சகசண்டிக்கு என் சாற்றிடனும் உளுத்த குணம் தவிர மாட்டான். ஈவாரை ஈய ஒட்டான் இவனும் ஈயான், ஈவாரை ஈய ஒட்டான் இவனும் ஈயான், எழுபிறப்பினும் கடையனாம் இவன் பிறப்பே. எழுபிறப்பிலும் கடையனாம் இவன் பிறப்பேன்னு அந்த பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நாய்வாலே அளவெடுத்து, நாய்வால் இருக்க அதை எடுத்து நல்லா அளவெடுத்து நீட்டி எல்லாம் பண்ணி பெருக்கி நீட்டி நல்லா நீட்டி சரியாகினா அது வந்து ஒரு எழுத்தாணியாக மாறுமா. நல்லா நீட்டாக கூரை ஆக்கி ஒரு அந்த காலத்துலாம் பழமொழியிலே தானே எழுதுவாங்க. எழுதுறதுக்கு எழுத்தாணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க கையில், இரும்பில் வச்சுட்டு நம்ம எழுதுகிற மாதிரி எழுத மாட்டாங்க. அவங்க எழுதுறது நம்ம வந்து ஒரு குத்துறதுக்கு கையில் கத்தி எப்படி வச்சுருக்கோம் அந்த மாதிரி வச்சுன்னு அதை ரிவர்ஸ் பக்கமாக வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக எழுதுவாங்க. கட்டை விரல் மேல் பக்கமும் சுண்டி விரல் கீழ்ப்பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கையை அந்த எழுத்தாணியை பிடிச்சிட்டு விரலால் பிடிக்க மாட்டாங்க, கையால் பிடிச்சிட்டு அப்படியே கடையிற மாதிரி எழுதுவாங்க. அது நான் அந்த மாதிரி எழுத்தாணியில் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு எழுத்தாணியை செய்ய முடியுமா. நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி நீட்டின் நற்றமிழை எழுதவோர் நற்றமிழை எழுத எழுத்தாணி ஆகுமோ. அடுத்தது பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கேற்றி வைத்தால் வீடதாகுமோ. சுடுகாட்டை பெருக்கி தள்ளி கிள்ளி நல்லா விளக்கேற்றி வச்சு ஒரு கூடாரம் போட்டால் அது வீடாயிடுமா? ஆகாது. பேய் வாழற சுடுகாடு தான். அதுதான் இங்கே சொல்றாரு. அடுத்தது தாய் வார்த்தை கேளாத சகசண்டி. இந்த இடத்துல சண்டின்னா கஞ்சன் அர்த்தம். சண்டின்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, இந்த இடத்துல கஞ்சன் அர்த்தம். தாய் வார்த்தை கேளாத சகசண்டி, தாய் சொல்றத கேட்காத சகசண்டி, மோசமான சண்டி. அதாவது சகசண்டின்னா ஒரு ரொம்ப மட்டமான குணம் இருக்க ஒரு கஞ்சன் அர்த்தம். தாய் வார்த்தை கேளாத சகசண்டிக்கு என் சாற்றிடணும். என் சாற்றிடுதல்னா சொல்றது, இந்த இடத்துல சாற்றிடுதல்னா சொல்றது. தாய் வார்த்தை கேளாத சகசண்டிக்கு என் சாற்றிடணும் உளுத்த குணம் தவற மாட்டான். உளுத்தன்னா அதான் கஞ்சன் ஈயாமணின்னு அதுதான் உளுத்த குணம் தவிர மாட்டான். அவனோட அந்த கருமித்தனம் போகவே போகாது. தாய் வார்த்தை கேளாத சகசண்டி கென்சாட்டிடனும் உளுத்த குணம் தவிர மாட்டான். ஈவாரை ஈய ஓட்டான். இவன் கருமி மட்டும் இல்ல, பக்கத்துல கொடுக்காதனும். நீ கொடுக்காத அவருக்கெல்லாம் கொடுக்காது, அவன்லாம் நல்லவங்க கிடையாது, அவன் அது இது எதையா ஒன்று சொல்லி அவனுக்கெல்லாம் கொடுக்காது, பக்கத்துல கூட கொடுக்கறது தடுப்பான். சரி, ஈவாரை ஈய ஓட்டான் இவனும் ஈயான். இப்போ ராஜாக்கள்லாம் இருக்காங்களே, ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ள வேற யாரும் தர்மம்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பெரிய பிரபுக்கள்லாம் கூட நீங்களாம் தர்மம்லாம் பண்ணக்கூடாது, தர்மம் பண்ணணும்னா எங்கிட்ட கொண்டு கொடுங்க, நான் தான் பண்ணணும்னுவோம். அதனால அவங்க இருந்து வாங்கி ராஜா அந்த மாதிரி தர்மம் பண்ற ராஜாக்கள்லாம் உண்டு அந்த காலத்துல. அதாவது திரையின்னு எக்ஸ்ட்ரா காசை வாங்கிட்டு அது தர்மமா கொடுக்கறதுன்றது ராஜாக்கள் உண்டு. அதை தான் இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறாரு. ஈவாரை ஈய ஓட்டார். அவங்களே யாராவது கொடுத்தா கொடுக்காத தடுத்துருவான். சரி, ராஜாக்கள் மாதிரி தடுத்து அதை வாங்கி அவன் கொடுக்குறான்னா அதுவும் இல்லை, தானும் ஈயான், அவனும் கொடுக்க மாட்டான். ஈவாரை ஈய ஓட்டான் தானும் ஈயான், ஏழு பிறப்பிலும் கடையனாம் இவன் பிறப்பே. பிறவிகளில் வந்து 7 பிறப்பு இருக்கு. அது நான் அந்த 7 பிறப்பு என்னன்றதை நான் அப்புறம் சொல்றேன். அதுல கடைசி பிறப்பு எதுக்குமே உதவாத வந்து ஒரு எதுவுமே ஒரு பிறவி. அது 7 பிறவின்னா நீங்க இந்த பிறவில இருந்தா மறுபடியும் 7 பிறவி, 1 3 5 6 7 பிறவி போகணும். 7வது பிறவி பிறந்து 7வது பிறவில நீங்க வந்து துன்பங்கள்லாம் இல்லாத வெறும் புண்ணியத்தை செஞ்சு பகவானை அடி பணிஞ்சிருந்து மோட்சம் கிடைச்சி நீங்க போனா உண்டு. இல்லைன்னா மறுபடியும் நீங்க கடை நிலைக்கு வந்துடணும். மறுபடியும் இன்னொரு 7 பிறப்பு எடுக்கணும். அதான் 7 பிறவி எடுக்கிறதுன்னு. அந்த பிறவி இது நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஆக இப்ப உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா என்ன இந்த பாட்டு என்னன்னு? அதை சொல்றாரு. அதை ஒரு பாட்டு படிக்க. நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி நீட்டி நற்றமிழை எழுத்தாளி ஆகுமோ. நாய்வாலை அளவெடுத்து பெருக்கி நீட்டின்
நற்றமிழை எழுது எழுத்தாணி ஆகுமோ. பேய் வாழும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளக்கு ஏற்றி வைத்தால் வீடதாமோ. சுடுகாட்டை பெருக்கி வச்சோம்னா வீடா மாறுமா? தாய் வார்த்தை கேளாத சகசண்டி தாய் வார்த்தை கேளாத சகசண்டி கென்சாட்டிடனும் உளுத்த குணம் தவிர மாட்டான். அவனோட கருமித்தனம் போகவே போகாது. அம்மாவே சொன்னா கூட தாய் வார்த்தை கேட்க மாட்டான். தாய் சொன்னாலே கேட்க மாட்டான். கருமி உளுத்த குணம் போகாது. ஈவாரே ஈய ஓட்டான். யாராவது கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு கொடுக்க மாட்டான். தானும் ஈயா அவனும் கொடுக்க மாட்டான். அவன் யார் தெரியுமா? தானும் ஈயான். 7 பிறப்பிலும் கடையனாம் இவன் பிறப்பு. இவன் 7 பிறப்பிலும் கடைசி பிறப்பு. இவன் இன்னும் நிறையா பாடணும். ஏன்னா இவன் பண்ண பாவங்கள் நிறையா இருக்குன்றதாக இந்த பாட்டோட அர்த்தம். இது நல்ல அருமையான பாட்டு இது. தேங்க்யூ.